உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். இந்த சிறுநீரக கற்கள் வகைகளை எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இது யாராருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும், வராம எப்படி தடுக்கலாங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். சிறுநீரக கற்கள் பொதுவா ஒரு தடவை வந்திருந்து இல்லையா, அவங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய மாமிச உணவு, சால்ட் எடுத்துக்கிற அதாவது உப்புலயே இருக்கிற அந்த பிக்கிள்ஸு, சிப்ஸு, ஃபோர்ட்டிஃபைடு பேக்டு சால்டட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்றது. நிறைய வகையான பிஸ்கட்ஸ், உப்பு பிஸ்கட்ஸு இது மாரி உணவுகள் எடுத்துக்கிறது சிறுநீரக கற்களை உண்டு பண்ணலாம். யாரெல்லாம் தண்ணி கம்மியா குடிக்கிறாங்களோ, நிறைய வெயில்ல வேலை செய்றாங்களோ, இல்ல நிறைய சிறுநீர் தொற்றுக்கு ஆளாகுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிறுநீரக கற்கள் எப்படி வராம தடுக்கிறது? ஒரு தடவை வந்துருச்சு. அதனுடைய வலி, அதனுடைய சிரமங்கள் எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க. திரும்ப உங்களுக்கு கல்லு வருமா அப்படின்னா, வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம். அது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா, நீங்க தண்ணி கம்மியா குடிக்கிறவரா இருந்தா, முக்கியமா தண்ணி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிக்கணுங்க. யூரின் அதிகமா போற அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும். பொதுவாவே இந்த சிறுநீர் கற்களினுடைய வலி நிறைய பேர்த்துக்கு ராத்திரி நேரங்கள்ல தான் தொந்தரவு உண்டு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போற வரையிலும் சிரமத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒவ்வொரு தடவை தூக்கத்துல இருந்து விழிச்சு நீங்க யூரின் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மீண்டும் தண்ணி நிறைய குடிச்சிட்டு தான் படுக்கணும். மீண்டும் யூரின் வந்தாலும் சங்கடப்படாம போகணும். இது உங்களுக்கு சிறுநீர் கற்கள் பாதிப்பை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கும். சிறுநீர்கள் கல் இருக்கும் போது மட்டும் இல்லைங்க, கல் இல்லாத போதும் இதே ஹேபிட்டை நீங்க மெயின்டைன் பண்றது நல்லது. சிறுநீர் கற்கள் வரக்கூடாது அப்படின்னா நீங்க நிறைய நார்ச்சத்துள்ள கீரை, காய்கறி வகைகளை அதிகமா உணவுல சேர்த்திக்கணும். அதாவது கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு உள்ளார சிறுநீர் தாரையில ஏற்படுற நோய் தொற்றை அவாய்ட் பண்ணி அந்த சிறுநீர் தாரையை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுனால கல்லு உருவாகாம தடுக்குது. நிறைய விட்டமின் சி உள்ள அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அதே விட்டமின் சி சப்ளிமெண்டா மாத்திரையா எடுக்கக்கூடாது. சில வகை கால்சியம் உணவுகளை தவிர்க்கவே கூடாது. நீங்க கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 ட்ரிங்கோ, ஸ்நாக்ஸோ, பால் சார்ந்த உணவுகள்ல எடுத்துக்கணும். இதெல்லாம் சிறுநீர் கற்கைகள் உங்களுக்கு உருவாகாம தடுக்கும். உங்களுக்கு கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி உருவாகுது அப்படின்னா, உங்களுக்கு ரத்தத்துல அதிகப்படியான ஆக்சலேட் சுத்திட்டு இருக்கிறதுனால அது ஃபில்டர் ஆகி டெபாசிட் ஆகிறது தான் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன். இதே ஆக்சலேட்டை நீங்க உணவின் மூலியமாவே சிறுநீரகத்துல தங்காத பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நிறைய கால்சியம் சத்தை எடுத்துக்கணும். அதுக்கு முக்கியமா உதவி பண்றது டைரி ப்ராடக்ட். அது உங்களுக்கு என்ன பண்ணும்னா ரத்தத்துல சுத்துற ஆக்சலேட்டோட சேர்ந்து சிறுநீரகத்துல பிரிஞ்சு வெளியில போறதுக்கு உதவிகரமா இருக்கு. ஆக்சலேட் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்ற சில வகையான கீரை, காய்கறிகளை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனுக்கு நீங்க முக்கியமா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உணவுல அதிகப்படியான கோதுமை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைச்சிக்கிடலாம். அதே போல சாக்லேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தா குறைச்சிக்கிடலாம். பீட்ஸ்ன்னு சொல்ற பீட்ரூட் வகையான உணவுகளை அதிகமா சேர்த்துறவங்க குறைச்சிக்கலாம். ஸ்பினாச்ன்னு சொல்ற கீரை வகைகளை அதிகமா எடுக்கிறத குறைச்சிக்கலாம். எல்லாருக்கும் இல்ல, யாருக்கெல்லாம் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் இருக்கோ அவங்க குறைச்சிக்கலாம். யூரிக் ஆசிட் ஸ்டோன் தான் அடுத்த சேலஞ்ச். அவங்க என்ன பண்ணணும், இந்த பியூரின் அதிகமா உணவுல பியூரின்ற புரதம் அதிகமா இருக்கிற வகையறாக்கள் எல்லாத்தையும் நம்ம குறைக்கணும். அது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா எல்லா வகையான மாமிசத்துலயும் இருக்கு. குறிப்பா மாமிசத்துல அதிகமா ஆசைப்பட்டு ஈரல், கிட்னி இதெல்லாம் தேடி சாப்பிடுறவங்களுக்கு இதனுடைய தாக்கம் அதிகமா வரலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்கன் மீட்டுன்னு சொல்றதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதுல ரெட் மீட்டுன்னு சொல்ற ஆட்டு இறைச்சி இல்லைன்னா அது போலவே இருக்கக்கூடிய இறைச்சிகள், அதாவது யூரிக் ஆசிட் கண்டென்ட்டை உங்களுக்கு ரத்தத்துல அதிகப்படுத்தி அது வெளியேற முடியாம கிறிஸ்டலா டெபாசிட் ஆகி கல்லா உருவாகிறது. இந்த 2 கண்டிஷன்ஸ்க்குமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விட்டமின் சிய சத்து அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அது உள்ளார போய் வேதிவினைக்கு உட்பட்டு உங்களுக்கு கல்லு உருவாகக்கூடிய தன்மையை குறைச்சிடுது. இது பார்த்தீங்களா இயற்கையா நடக்குது. ஸோ நீங்க விட்டமின் சிய சேர்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கு தகுந்த
பல வகைகளை எடுக்க ஆரம்பிங்க. கூடவே கல்லு உருவாகாம இருக்கிறதுக்கு நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் நீண்ட நாளைக்கு நீங்க எடுக்கும் பட்சத்துல, அந்த டெண்டன்சி டு ஃபார்ம் ஸ்டோன்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி கேன் பி அவாய்டட் சக்சஸ்ஃபுல்லி. இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.